பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலேஜ் ஃபுல்லா பார்த்தாச்சு, ஆளையே காணுமே. ஒருவேளை எனக்கு லீவ் போட்டிருப்பானோ? ஹலோ மதன். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு கால் பண்ற நீ? ஏன் மதன் தேவையில்லாம எம்எல்ஏ எரிஞ்சு விடுற? காலையில இருந்து உன்னதான் காலேஜ் முழுக்க தேடிட்டு இருக்க. நீ எங்க இருக்க? நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல. என்னடா கட் அடிச்சிட்டு பசங்களோட சினிமாக்கு போறியா? ஏய், இந்த திமிரான பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். வேற எங்கனா வச்சுக்கோ, புரியுதா? இப்ப எதுக்கு கோவப்படுற? சரியான சிடு மூச்சுட்டா நீ. ஆனா உன்கிட்ட எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், மரியாதையா போனை வைடி. என்னடி வேணும் உனக்கு? உங்க அண்ணா அடிச்சதுக்கு நல்லா விசாரிக்க வந்துட்டியா? மதன் என்னடா சொல்ற? ஏய், இந்த பார், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத. சத்தியமா எனக்கு என்ன ஆச்சுனே தெரியாது. அவன் ஏன்டா உன்ன அடிச்சான்? அத போய் அவனே கேள்றி. என்ன ஏண்டி கேக்குற? மதன் இப்ப என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? நேத்து காலேஜ் முடிஞ்சு நானும் இன்பா வாசு வரும்போது உங்க அண்ணனும் வெற்றியும் அம்பளுத்தி எங்களை அடிச்சானுங்க. ஆனா அவனுங்க சும்மா விட மாட்டேன். எண்ணி நாளே நாளுக்குள்ள அவனுங்க கைய கால உடைக்கல. என் பேர் மதன் இல்ல. மதன் கோவப்படாத. ரொம்ப அடிபட்டுடுச்சா? ஏய், எனக்கு ரொம்ப அடிபட்டா என்ன பண்ண போற? இல்ல கொஞ்சம் அடிபட்டா என்ன பண்ண போற? நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். என்ன பேசி பேசி இன்னும் கிளறி விடாத. மதன் நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பார்க்கணும். ஏய், நீ எதுக்கு என்ன வந்து பார்க்கணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு மனசே சரியில்லை, வந்து பார்க்கணும். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. ஏய், நான் கோவத்துல எதனா பேசிடுவேன். எதுவும் பேச வேணாம்னு பாக்குறேன். என்ன ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண தெரியும். வைடி போன. எங்க அண்ணன் இதை அவனா பண்ணிருக்க மாட்டான்டா. இந்த வெற்றி பையன் தான் ஏதாவது தூண்டி விட்டுருப்பான். எங்க அண்ணனுக்காக நான் சாரி கேக்குறேன்டா. என்ன, நான் திரும்பி வந்து அடிக்க போறேன்னு உங்க அண்ணன் உன்னை தூது அனுப்பியிருக்கானா? மதன் எப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு நீயும் முக்கியம், எங்க அண்ணனும் முக்கியம்டா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்குடா தேவையில்லாம முட்டிக்கிறீங்க? ஏய், உங்க அண்ணன் தேவையில்லாம நாங்க போற வழியில குறுக்க வரோம். அவன் அதை பண்ண வேணான்னு சொல்லு. நான் சொல்றேன்டா அவனுக்கு. யாரோ போஸ்டர் ஒட்டினதுக்கு அதை நாங்க தான் ஒட்டணும்னு தேவையில்லாம எங்களை பிரச்சனைகள் எழுதிருக்கானுங்க. இதுல யார் யார் கண்டமாக போறாங்கன்னு தெரியல. ஒழுங்கா அவங்க அண்ணனை ஒதுங்கி இருக்க சொல்லு. மீறி வந்தா அப்புறம் அவனுக்கும் ஆப்பு தான். நான் அவன்கிட்ட சொல்றேன், நீ உடம்ப பாத்துக்கோ. நீ சீக்கிரம் காலேஜ்க்கு வரணும். உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஓகே ஓகே, வை. டேய் என்னடா அவங்கள அடிச்சுட்டு சும்மா விட்டுட்டு வந்திருக்கீங்க? இதுவே ஸ்பாட்ல நான் இருந்தேன்னு வையி, அவங்கள அடிச்சு மட்டையாக்கி அவங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்ட காலேஜ் பூரா விட்டிருப்பேன்டா. வாங்கடா. ஆளுகளையும் மண்டி இவனுங்க மொக்கதான மாப்ள. ஏண்டா அடிச்சதா அடிச்சீங்க, அப்படியே எங்கேயே போய் காமிச்சிருந்தேன்னு வையே, அவங்கள அடிச்சு சும்மா பக்கோடா போட்டிருப்போம். என்னடா நீங்க? என்ன பக்கோடா போட்டிருப்பேன், பால்கோவா போட்டிருப்பேன்னு இருக்க? கையில கிடைச்சவங்கள சும்மா விட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்கள போய் போன வாட்டி நான் அவங்கள அடிச்சப்ப சும்மா விடலையே. என்ன ஆளு கையில 100 ரூபா பணம் கொடுத்தியா? அடிச்சு கையும் காலையும் கட்டி இழுத்துட்டு வந்தேன்டா. பாடுறா மாப்ள, இவன்லாம் அவங்கள அடிச்சிட்டான்டா. நீ நானு மட்டும் தான் பாக்கி. விர்ரா விர்ரா, எங்க பேர போறாங்க அவங்க? இந்தா வர்ற கிறிஸ்துமஸ்க்கோ இல்ல பொங்கலுக்கோ அவங்கள போட்டு பொழந்துடலாம் விடு. டேய், கார்த்தி எங்கடா? எதுக்குடா அவனை கேக்குற? இல்லடா, அவன் வந்தும் கரசு போய் பார்த்து போஸ்டர் அடிச்ச சீனியர்ஸ்னு சொல்றதுக்கு தான். ஏன் அவன் வந்தாதான் நீங்க வருவீங்களா? நாங்க வந்தாலும் வர மாட்டீங்களா? டேய், கரஸ் முன்னாடி ஏதாவது வளரி வைப்பீங்கடா. அவனா இருந்தா கொஞ்சம் தெளிவா பேசுவான், அதான். மச்சான், நம்ம என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் வெற்றிக்கு கார்த்தி மாதிரி வருமா? டேய், சும்மா மொக்க பண்ணாதீங்கடா. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். செல்லாது செல்லாது. ஏண்டா வெற்றி, ஏன்டா அவங்கள போட்டு அடிச்சிங்க? பின்ன அவனுங்களை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? டேய், நேத்து நீங்க அவங்கள அடிச்சத சுல்லாம் பாத்துட்டு இருக்கான்டா. என்ன கூப்பிட்டு ஏன்டா அடிச்சிங்க விசாரிச்சான். நான் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எஸ்கேப் ஆயிட்டேன். எதுக்குடா தெரியலன்னு சொன்னா அவங்க தான் போஸ்டர் அடிச்சு ஓட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ அறிவு, அது எங்களுக்கு சொல்ல தெரியாது பாரு. டேய், அந்த விஷயத்த அவன்கிட்ட சொன்னா அவன் நம்மளுக்கு முன்னாடி கரஸ்பாண்ட் போய் வேற மாதிரி சொல்லிடுவான்டா. அப்புறம் அந்த பொம்பளை நம்மள புடிச்சு திட்டும். அவன் சொல்றதும் கரெக்ட் தான்டா. நம்மளே போய் கரசு மீட் பண்ணி சொல்றதுதான் சரி. சப்பா மாப்பிள, இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்டா? பின்ன என்னடா, இன்னைக்கு போஸ்டர் ஒட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லலனா கரஸ்பாண்டன்ட் ஃபைன் கட்டணும்னு சொல்லுச்சு. மறந்துட்டியா? நல்ல வேலைப்பா, இன்னைக்கு அதுல இருந்து தப்பிச்சிட்டோம். எங்க அப்பங்கிட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கேட்டாவே பிஞ்ச செருப்பை கழட்டிக்கிட்டு அடிப்பேன். இதுல ஃபைன் கட்டுறதுக்கு வேற காசு கேட்டோம்னு வை, பக்கத்து வீட்டுக்கார செருப்பை கடை வாங்கிட்டு அடிப்பான்டா. ஏன் மாப்ள, இந்த விஷயத்துல மட்டும் எல்லா அப்பாக்களும் ஒற்றுமையா இருக்காங்க. மாப்பிள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தயவு செய்து வாங்க போய் கரஸ்பாண்டன்ட் பார்த்து. டேய், அந்த சீனியர் பசங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அவனுங்க வந்தா என்னடா பண்ணிடுவானுங்க? டேய் பயப்படாதடா.
அண்ணன் இருக்கண்டா. டேய் நான் ஒன்னும் பயந்துட்டு கேட்கலடா. அவங்க வந்திருந்தா கையோட இழுத்துட்டு போய் கரஸ்பாண்டன்ட் முன்னாடி நிக்க வச்சிருக்கலாம் பாரு, அதுக்கு கேட்டேன். டேய் அப்பு சொல்றது கூட ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. அவங்க வந்திருக்காங்களா, நான் பாத்து வந்துடுறா. டேய் பாத்து போடா, தனியா போய் அவங்க கிட்ட இறையாயிர போற. யாரு என்ன போய் அவனுங்களா போடா. சரிடா, இங்கே உட்காந்துருந்தா வேலையாவது. நான் கார்த்தி எங்க இருக்கான்னு போய் பார்த்து கூப்பிட்டு வரேன். டேய் யாரு நீயா? அவனெல்லாம் நீ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்டா? டேய் ஜெயாவும் கார்த்தியும் பாத்துக்கிட்டாவே எவனாவது அதை போய் ஜெயா வீட்டுல போட்டு கொடுத்துறேன். அதனால பையன் பதுங்கி லவ் பண்ணிக்கிருப்பான். பாலடைஞ்சடமா பார்த்து எடுப்போம். ஏன் முறைக்கிறான்? என்ன சரவணா, ஒரு நிமிஷம். என்ன திவ்யா? எங்க போற? லைப்ரரிக்கு. ஆனால் கவிதை புக்கெலாம் எடுக்க போல. சாரி சரவணா, நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தது அதை பத்தி தான். நேற்று ஏதோ ஒரு கோவத்துல நீ அவகிட்ட பேசக்கூடாது, கவிஞராகக்கூடாதுன்னு ஏதேதோ சொல்லிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எது சொன்னாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் சரவணா, என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு. நீ கவிஞன் ஆகணுங்கிறது தான் உன் ஆசை, கனவு இல்லை? கனவு கன்ற எல்லாமே நிஜமாகிறது இல்லையே. ஏன் நிஜமாகாது? திறமையும் உழைப்பும் இருந்தா கண்டிப்பா நிஜமாகும். உன்கிட்ட அது ரெண்டும் இருக்கு சரவணா. அன்னைக்கு கவிதா உன்னை இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் எனக்கு அவ்வளோ கோவம். ஆனா நீ இன்ஜினியர் ஆகிறத விட பெரிய கவிஞரானா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? எனக்கு தெரியல திவ்யா. சரவணா, உன் கவிதையெல்லாம் ஏன் நீ புக்கை பப்ளிஷ் பண்ணக்கூடாது? எனக்கும் ஆசை தான், அதுக்கு ஒரு நேரம் வரும், பண்ணலாம். என்ன பிரச்சனை? காசு தானே. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செய்யறதுக்கு நான் இருக்கேன், புரிஞ்சுதா? என்கிட்ட உனக்கு என்ன கூச்சம்? அப்படிலாம் எதுவும் இல்லை. என் சொந்த காசுலேயே என்னோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். சூப்பர் சரவணா, பார்ட் டைம் ஜாப்ல வர காசை கொஞ்சம் சேவ் பண்ணாலே போதும். ஆமா, எவ்வளவு சம்பளம் உனக்கு? எனக்கு தெரியாது திவ்யா. என்ன தெரியாதா? ஏன் வேலையில சேரப்போ நீ கேட்கலையா? நான் கேட்கல திவ்யா. சரி, அதை நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல இந்த 4 வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் முடிச்சிரு. அப்புறம் ஃபுல்லா கவிதையில ஃபோக்கஸ் பண்ணு. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதை விட்டுட்டு இப்பவே நீ கவிதையை கையில் எடுத்துக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரியல. நான் அது மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டேன் திவ்யா. கவிதை எழுதுறது எனக்கு பிடிக்கும்னாலும் அது என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு ஆகாது. நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் வேலை, கவிதை இது ரெண்டுத்தையும் என்னால் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு தெரியல. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இழந்தா தான் ஏதோ ஒன்று கிடைக்குமோன்னு தோணுது. இதுக்கு எனக்கும் பதில் சொல்ல தெரியல சரவணா. நீயே யோசி, உனக்கு எது சரின்னு தோணுதோ அது நீ பண்ணு. இதுல யாரோட பேச்சும் நீ கேட்காத, புரியுதா? ஓகே திவ்யா. சரி வா, லைப்ரரி போலாம். எனக்கும் கொஞ்சம் புக்ஸ் எடுக்கணும், வா போலாம் திவ்யா. என்ன ஜெயா, மறுபடியும் எதனா கால் வந்துச்சா? கால் எல்லாம் எதுவும் வரலடா. ஆனால் என் நம்பருக்கு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு வந்துச்சு? நீயும் கார்த்திக்கும் பேசுறத நிறுத்தலன்னா இது மறுபடியும் தொடரும்னு. அது என்ன நம்பர்னு பாத்தியா? 9884229862. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தியா? ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. இதை யார் பண்றாங்கன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். இன்னொரு தடவை இந்த நியூஸ் வீட்டுக்கு போச்சுன்னா அப்புறம் நான் ஸ்டடீஸை கண்டினியூ பண்றதே ரொம்ப கஷ்டம்டா. நம்ம 2 பேரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரா இருக்கும்? ஆனால் அவங்க நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா தாண்டா இருக்கணும். எப்படி சொல்ற? என் வீட்டு நம்பர் தெரியுது, அதே மாதிரி என் நம்பரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேடா. நான் மறுபடியும் சொல்றேன்னு கோச்சிக்காத. எனக்கு என்னமோ பாலாஜி மேல தான் சந்தேகமா இருக்கு. எத்தனை வாட்டிடா சொல்றது? அவன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா. அவன் அவ்வளோ கேவலமானவன்லாம் கிடையாது. ஏன் செய்ய மாட்டான்? ஏற்கனவே சந்துரு கிட்ட நீயும் நானும் லவ் பண்றேன்னு சொன்னவன் தானே. அவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்ல, ஒருவேளை அவனா இருக்குமோன்னு தான் சந்தேகப்படுறேன். ஏய் கார்த்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். நீ எல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் திருந்தவே மாட்டால? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நிச்சயமா இன்னொரு பையன் கூட சுத்துற? அசிங்கமால? ஜெயா, நீ கிளம்பு. எதுக்குடா அவளை கிளம்ப சொல்ற? நான் உனக்கு கேக்குறேன், நீங்க 2 பேரும் பண்றது என்ன லவ்வா?